மேடை முதல்வர் மகேஷ். மற்றவங்களாம் பேசுறதுக்கு முன்னாடி இன்னொரு பையன் நான் பேசுறதுக்கு இந்த மியூசிக்காக போடணும். என்ன பாட்டு தெரியுமா உங்களுக்கு? சேட்டை பிடிச்சதா இருக்காது. கருவறையிலே கால் பதித்த நாள் தொட்டு, கருவறையிலே கால் பதித்த நாள் தொட்டு மேடையிலே பூரி போடு நிற்கின்ற இன்றைய நாள் வரை நான் போகிற வழியெங்கும் நான் போகிற ஊரெங்கும் துணைக்கு தன்னுடைய இதயத்தையும் அனுப்பி வைக்கிறேன். என்னுடைய தாய் தந்தையரின் பாதங்களை பணிந்து என்னுடைய பணியை துவங்குவதிலே நான் மிகப்பெரிய மகிழ்ச்சி. கை தட்டலாம் என்று நினைத்த அந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் பிஸ்னஸ்ல எப்படி அஃபெக்ட் பண்ணுங்கிறத நான் பேசுகிறப்ப சொல்லுவேன். பொள்ளாச்சி மக்கள் நலச்சங்கத்தினுடைய இந்த வணிக தலைமைகள் என்கிற இந்த நிகழ்வுக்கு மிகப்பெரிய சாதனையாளர்கள் அமர்ந்திருக்கிற இந்த மேடையிலே இந்த சிறுவனையும் அழைத்து பெருமை சேர்த்த என் இதயம் நிறைந்த அன்பன் மரியாதைக்குரிய நித்யானந்தன் அவர்கள், என் மீது எப்பொழுதும் நீண்ட பல வருடங்களாக மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கிற கிருஷ்ணவரராஜன் அவர்கள், எனக்கு முன்னே பேசிவிட்டு அமர்ந்திருக்கிற மரியாதைக்குரிய சகோதரி மோகன் அவர்களுக்கு, மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் ராமசாமி அவர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கிற பொள்ளாச்சி மக்கள் நலச்சங்க சார்ந்த செயலர்கள் உள்ளிட்ட அத்தனை உறுப்பினர்களுக்கும், பொள்ளாச்சி மக்களுக்கும், வணிகர்களுக்கும், தொழில் முனைவர்களுக்கும் இந்த இனிமையான மாலை நேரத்திலே இதை நிறைந்த அன்பும் நன்றி. எனக்கு இந்த பேர் ரொம்ப பிடிச்சிருக்கு. வணிக தலைமைகள், வையத் தலைமைகள் அப்படின்னு நம்ம பார்த்துக்கோம். வணிக தலைமைகள் அப்படிங்கிற அந்த வாக்கியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த தலைமை அப்படிங்கிற பொசிஷன் நாம் எடுத்துக்கிட்டா மட்டும்தான் நமக்கு அந்த பொறுப்பு. எந்த இடத்துல அந்த தலைமைங்கிற பொசிஷன் எடுத்துக்கிறோம்னு நினைக்கிறோமோ அப்ப பொறுப்பு வருது இல்லையா, அந்த பொறுப்பு வரப்பயே நம்மளை நாமளே டிசைன் பண்ணி அமைப்பு பண்ணிக்க ஆரம்பிச்சோம். கரெக்ட் தானே? பொறுப்பு துறப்பு அக்கா சொன்னாங்கல்ல, இது பொறுப்பு தான். இன்னொன்னு சொல்றேன் குழந்தைக்கா, ஏதோ பெண்களுக்கு மட்டும்தான் இனிமேல் இவர் தான் கணவன், இவர் தான் அவங்கதான் மாமனார் மாமியார், ஆண்களும் அப்படிதான் இனிமேல் இவங்க தான் மனைவி. அக்கா சொல்றத பார்த்தா ஆம்பளைங்கெல்லாம் கேட்ட பொட்டாட்டி வசதிச்சு கொள்ள வைக்கிற மாதிரி. அதுக்குதான் நீங்க வர மாட்டேன், அதை வர வேணாம் சொல்லுவோம். உங்க வீட்டுல வளர்த்தவங்களே போதும் அது சொல்லுவாங்க. சராசரி பெண்ணினுடைய மனதில் இருந்து பேசுறேன். இந்த இயல்பான பேச்சுக்கு தான் அவ்வளவு பெரிய வரவேற்பு இருந்துச்சு. ரொம்ப அழகா அக்கா பேசினாங்க. அக்கா சொன்ன மாதிரி அவருடைய முதல் இந்த ஆஃபீஸ் ஈரோடு ஆஃபீஸுக்கு நான் தான் போனேன். அவன் சென்டிமெண்ட்டாக நல்லா எதுக்காக சொன்னா, இப்போ எல்லாரும் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அடுத்து ஓப்பனிங் கூப்பிடுங்க, அதுக்காக எல்லாத்தையும் நல்லா ப்ரொமோட் பண்ணி கொடுத்தாங்க. மற்றவங்க விளக்கேற்று போயிடுவாங்க, நான் விளக்கேற்று கூட கும்பிடுவேன், மனசார கும்பிடுவேன். ஏன் அப்படின்னா, எந்த மனிதன் தன்னை சார்ந்த சமூகம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அந்த மனிதன் நன்றாக வாழ்வதற்கு தகுதியுடைய மனிதனாக மாறுகிறார். நித்யானந்தன் அவர்கள் உண்மையை, நான் தமிழ் நல்லா படிப்பேன், நான் நிறைய படிப்பேன், தினமும் படிப்பேன். படிப்பது மட்டும்தான் எனக்கு பொழுதுபோக்கு, படிப்பது மட்டும்தான் எனக்கு ஆனந்தம், படிப்பது மட்டும்தான் எல்லாமே எனக்கு, அவ்வளோ படிப்பேன். ஆனா புண்ணியங்கிற வார்த்தைக்கு தன்னை தாண்டி சிந்திப்பது என்ற புதிய விளக்கத்தை அண்ணன் சொல்லி இன்றுதான் நான் கேட்கிறேன். இதுக்கு மேல ஒரு டெஃபினிஷன் யாருமே சொல்ல முடியாது. எப்படி அந்த மனிதர் பேசுறப்ப சொன்னாரு, பொள்ளாச்சி விவசாயத்தில் இருந்திருந்தால் செழிப்பா இருந்திருக்கு, நீ விவசாயம் போயிட்டு போச்சு. ஐயா வரவேற்புரை சொல்றப்ப சார் பேசுறப்ப சொன்னாங்க, போயிட்டு போனதுக்கு அப்புறம் இது தொழில் நகரமா மாறணும் அப்படிங்கிறப்ப அவர் பேசுறது என்னன்னா, இது தொழில் நகரமா மாறி
எப்பயுமே வந்து நம்ம கூட இருக்கிறவங்க நல்லா வச்சுக்கணும்னாங்க. கூட இருக்கிற நல்லா வச்சுக்கணும்னா அவங்க நல்லா பார்த்துக்கிறதுங்கிறது ஒரு அர்த்தம். நல்லவங்களா வச்சுக்கணும், ரொம்ப முக்கியம். சில பேர் நம்ம ஆபீஸ் வரப்பே அழுது வடிஞ்சே வருவோம். அன்னைக்கே நம்ம பிசினஸ் என்னன்னு நம்ம முடிவு பண்ணிடலாம். இன்னைக்கு முடிஞ்சது பிசினஸ் அப்படி வருவோம். நம்ம அதாவது அவன் உற்சாகமா இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம உற்சாகத்தை போற போக்குல சாப்பிட்டு போயிடுவோம். ஏன் டல்லா இருக்கீங்க அப்படிமா அந்த உச்சி உடம்பு ஃபுல்லா இருக்கு, ஏன்டா டல்லா இருக்கு? கஸ்டமர் நான் எனக்கு பிசினஸ் பீப்புள் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம். கேள்வி சார் நீங்க ஒரு கிளாஸ் எடுத்தீங்க, நீங்க சொல்லுங்க பதில். அன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பிசினஸ் போலைனாலும் சலிச்சுமா, பிசினஸ் நல்லா போனாலும் சலிச்சுமா. கட்டுறதில்ல பேசுவாங்க பிசினஸ். நீங்க நீங்க நான் கேட்டேன் மேடையில் இருக்கிறப்ப அண்ணன் நீங்க யார் யாரெல்லாம் இருக்கீங்க? எஜுகேஷன் நடத்துறவங்க இருக்கீங்க, எஜுகேஷன்ஸ் இருக்கீங்க, மேனுஃபேக்சரர்ஸ் இருக்கீங்க, தனியார் என்டர்பிரைஸ் இருக்கீங்க. நான் சொல்றத நீங்க அப்படியே உங்க தொழிலுக்கு அப்படியே நீங்க பொறுத்துக்கோங்க, சரியா? நல்ல பிசினஸே சுத்தமா போகல, இதுக்கு ஆரம்பிச்சே தேவையில்லாத வேலை, ஒரு வேலையை போட்டு சேவைன்னு வந்துருக்கலாம். ஆரம்பிக்கிறப்பே எங்கள் அம்மா சொல்லுச்சு, தம்பி உனக்கெல்லாம் யோகி இல்லைடா, அமைதியாக இருக்கா, அவங்க அப்பா மாதிரி புத்தி விட்டு அலையாதான் இருந்துச்சு. அது எல்லாமே அப்படி சொல்லிடுவாங்க. யாரும் கேட்காம விடுன்னு ஆரம்பிச்சு திண்டாடுறாங்க. நிற்க கூட நேரம் இல்லை, டெய்லி பிஸி, பயங்கரமான பிஸி, பேக் டு பேக் மீட்டிங்கு, அவ்வளோ டைட்டாக இருக்கீங்க. அப்படி தான் சொல்லுவீங்க, என்னங்க டைமே இல்லைங்க, அப்பா பயங்கர ஹெக்டிக்ங்க. அப்போ நான் கேட்குறேன், நீங்கள் சும்மா இருக்கணுமா பிஸியாக இருக்கணும்? நான் கேட்குற கேள்வி இருந்தா சார் முதல்ல அதை நம்ம முடிவு பண்ணணும். நீங்கள் எந்த மாதிரியான சிந்தனை உடைய மனிதர்களாக இருக்கிறீர்களோ அந்த மாதிரியான வாழ்க்கையை தான் நீங்கள் ஈர்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ஆழமான வாக்கியம். எந்த மாதிரி சிந்தனை உடைய மனிதர்களாக நீங்கள் இருக்கிறீர்களோ அந்த மாதிரி வாழ்க்கையை தான் நீங்கள் ஈர்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அக்கா சொன்னாருல்ல, ஷோரூம் கிராஸ் பண்ணி போறப்ப கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, வந்தவங்க தூக்கிடுவேன் உடனே. அது சாதாரண கடை, மாறி 800 கடை இல்லை, BMW X7 பற்றிய கடை. நினைச்சாங்களா என்ன மாதிரி சிந்தனை இருக்குறாங்களா, இன்னைக்கு மீட்டிங்ல பேசுறாங்களா? ஆனா நாம எப்படி இருக்கோம்? எப்ப இந்த பிசினஸ் கர்மத்தை விட்டு ஒழிஞ்சிட்டு போறதுன்னு தெரியல. ஆரம்பிக்கிறப்பே கர்மம், அதனாலதான் கர்மா பூமரங்கிறாங்க. சிந்தனைகள் தெளிவா இருக்கும், செயல்பாடு தெளிவா இருக்கும், நீங்க அமைத்துக் கொள்கிற பாதை சரியா இருக்கும், அதற்கு உங்கள் உடன் இருப்பவர்கள் தெளிவா இருக்கணும். அண்ணன் சொல்றாங்க, எனக்கு மறுபடியும் அண்ணன் பேசுறது கனெக்ட் ஆகிட்டே இருக்கு. பேசுறப்ப நித்யானந்தன் சொன்னாரு, என் உடனே அவ்வளவு பேர் பயணிக்கிறார்கள், 25 வருடமா என் கூடவே அவ்வளவு பேர் பயணிக்கிறாங்க. ஏன் பயணிக்கிறாங்கன்னே தெரியல, அவர் சொல்லலாம். ஆனால் ஒரு ஈர்ப்பு சக்தி இல்லாமல் எந்த ஒரு தலைமை சக்தியும் இயங்கவே முடியாது என்பதை அவர் புரிந்து கொள்ளுங்கள். எங்க ஆபீஸ்ல அதிகமா லஞ்சம் வாங்கினா லஞ்சம் ஒழிப்புத்துறையிலிருந்து போயிருக்காங்க. யாரும் லஞ்சம் வாங்கினேன்னு கேட்கலான்ட்டு ஆபீஸ்க்கு கூட்டு முதல்ல கேட்கலாம் அப்படின்ட்டு நைஸா விசாரிச்சாங்க. அந்த ஆபீஸுக்கு தான் போயிருக்காரு. உங்க ஆபீஸ்ல யார் யாரெல்லாம் லஞ்சம் வாங்குவாங்கன்னு இருக்காரு. அதுக்கு அவன் சொல்லியிருக்கான், சொன்னா எவ்வளவு தருவீங்கன்னு. அந்த லஞ்சம் ஒழிப்புத்துறை காலை விழுந்துட்டாரா, தெய்வம் அந்த ஆபீஸ். அப்ப அந்த ஆபீஸ்க்குள்ள இருக்க எப்படி இருப்பான்னு எந்த மாதிரி ஆளுங்களோட. அப்ப இந்த மாதிரி ஆளுங்கள நாம திருத்துறதுக்கான நேரத்தை செலவு பண்றதா இருக்கட்டும், முதல்ல நாம உயர்த்துறதுக்கான நேரத்தை செலவு பண்ணணும். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, தேவையில்லாத இடத்துல அவங்க எனர்ஜி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. சில பேர் ஒண்ணுமே இல்லாம ரொம்ப பிசினஸ் பீப்புளுக்கு நல்லா ஞாபகம் வச்சுங்க, தேவையற்ற இடங்களில் உங்களுடைய சக்தியை வீணாக்காதீர்கள். என்னோட முதல் பாயிண்டா நான் சொல்றேன். முதல் பாயிண்ட் ஒரு சாதாரண விஷயமா இருக்கும் ஆபீஸ்ல, அது கயாமி அரை நூறு கத்திட்டு இருப்பாங்க. சாதாரண எப்படி பார்க்கலாம், அவரோட பிஏ சொல்றாரு, தெரியல உள்ளதான் இருக்காரு.
உன்னையே பார்க்க முடியாது தெரியல. அவர் எப்போ யாரை பார்ப்பாரு யாரை பார்க்க மாட்டாருன்னு 10 வருஷமா பிஏவா இருக்கேன் எனக்கு தெரியும். அப்போ நீ ஏன் பிஏவா இருக்கேன்னு கேட்கணும்னு எனக்கு தோணுச்சு. இப்போ எந்த மாதிரி அதை கூட வச்சுருக்காரு. அப்ப தேவையற்ற இடங்களில் உங்களுடைய சக்தியை வீணாக்காதீங்க. ஏன்னா உங்களோட சக்திங்கிறது, உங்களுடைய எஃபோர்ட்டுங்கிறது, அக்கா சொன்னாங்கல்ல, தேவையில்லாம எதையும் பேச மாட்டோம். சார் ஒன்றும் இல்லை, நீங்க ஃப்ளைட்ல விமானிகள் பைலட் கோபைலட் உட்காந்து ஒரு இடம் இருக்கு பாருங்களேன். அந்த அந்த காக்பிட் ரூம்ல ஒரு ஒரு 1980 நினைக்கிறேன். அந்த சமயத்துல யூஎஸ் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே சேர்த்து முடிவு பண்ணி ஸ்டெரைல் காக்பிட்னு ஒன்று கொடுத்தாங்க. என்னன்னா வெட்டி வச்சு பேசக்கூடாது. 10,000 அடி கீழே என்ன வேணா பேசு, 10,000 அடி மேல என்ன பேசு, 10,000 அடி கீழே வந்துச்சுன்னா நீ லேண்ட் ஆக போறேன்னு நினைக்கும். அந்த அந்த காக்பிட்ல என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசணும். அதை தாண்டி எதுவும் பேசாது. ஏன் அதை தாண்டி பேசினா ஒரு டைவர்ட் ஆகும், ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கவனம் வாழ்க்கையில வெட்டி பேச்சு பேசாம இருக்கும். அப்பதான் சக்தி நல்லா சேர்த்து வச்சுக்கலாம். என்ன எல்லாரும் கேட்பாங்க, மேடையில் அப்படியே பயங்கரமா பேசுறீங்க சார், நேரில் என்ன சார் இப்படி சாப்பிட்டா இருக்கீங்க? நான் நினைச்சுக்கிறேன் எனர்ஜி சேவ் பண்றேன். நீ 2 லட்சம் கொடுத்து பேசுறேன் சார் அப்படின்னா என்ன பேச மாட்டேன். ஏன்? எனக்கு தொழில் பேச்சு, நான் எல்லாத்தையும் பேசிட்டே முடியுமா? கணக்கு கரெக்டு தானே சார்? உண்மைதானே சார்? தெளிவாக இருக்கும் சார். வாழ்க்கையில பிசினஸ் மேனுக்கு கிளாரிட்டி ரொம்ப முக்கியம். ஒண்ணும் இல்ல, இப்ப நாம சில பிசினஸ் கொஞ்சம் சரியில்லாம போறதுக்கான சின்ன உதாரணம் சொல்ல பாருங்க. ஒரு கண்ணாடி நம்ம பார்த்தா தெளிவான முகம் காமிக்கும், அந்த கண்ணாடி மேல தூசு தான் படிச்சிருக்கு. நம்ம முகம் தெரியுமா? தெரியுமா சார்? சார் தெரியாது. ஆனா அந்த தூசு படிச்சுட்டா முகம் தெரியும். கண்ணாடி நல்ல கண்ணாடி தான், மேல என்ன இருக்குங்க? அந்த மாதிரி தான் நம்ம சில சமயம் நாம சூப்பர் தான், நம்ம மேல சில தூசு படிச்சிருக்கு. அதை துடைக்காமையே சர்வே பண்ணலாம் நினைக்கிறோம்ல, அதுல தோத்தணும். இல்லைன்னா மாட்டது பிரச்சனை தான் மாறிடும். எனக்கு ஒண்ணுமே இல்லை, எனக்கு ஒண்ணுமே இல்லை. வெட்டி பேச்சு பேசவே பேசாது. நம்பர் 1, உங்கள் சக்தியை எப்பொழுதும் தேவையில்லாத இடத்தில் செலவு செய்யாதீர்கள். உங்க எனர்ஜி சேவ் பண்ணி வச்சுட்டு அப்பதான் எங்க தேவையோ அவங்க பொங்கி பிரவாகம் எடுக்க முடியும். இது தண்ணி தொட்டி பைப்பு தான் எக்ஸாம்பிள். ஃபுல்லா தண்ணி தொட்டி இருக்கு, எப்ப வேணுமோ தண்ணி அப்பதான் ஓப்பன் பண்றோம். கரெக்ட் தானே? பைப் திறந்து போயிட்டா இவ்வளவுதான் எக்ஸாம்பிள். ஞாபகம் வச்சுங்க. அப்படி சேவ் பண்ணி வச்சுங்க. 2வது, நீங்க எந்த இடத்துல இருக்கீங்கன்னு நீங்க யோசிச்சுக்கோங்க. நீங்க எந்த இடத்துல இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க எந்த இடத்துல இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டாதான் எந்த இடத்தை நோக்கி போக போறீங்கன்னே உங்களால் டிசைட் பண்ண முடியும். கரெக்டா சார்? கரெக்டா சார்? சார் நான் கலக்க போதியாக ஒரு ஸ்டாண்டர்ட் காமெடினா இருந்தப்ப எல்லாரும் ஸ்டாண்டர்ட் காமெடி பண்றாங்க, அதனால நாம ஒரு வித்தியாசமா பண்ணலாம்னு ஸ்டாண்டர்ட் காமெடி முடிச்சதுக்கு அப்புறம் நான் படித்த தமிழில் அதன் மூலமாக கிடைத்த அறிவில், நான் படித்த புத்தகங்களில் அதன் மூலமாக கிடைத்த செய்திகளில் இருந்து ஒரு செய்தியை சொல்லி கொடுப்பேன். அதுதான் என் அடையாளமா மாறி போச்சு. அதுதான் என் அடையாளமா மாறி போச்சு. இது நான் இருந்த இடம், ஏற்கனவே இருந்த இடம். ஆனா அந்த இடத்துல என்ன யோசிச்சேன்னா, இனிமேல் எந்த இடத்துக்கு பயணிக்கணும்னா, இப்ப நல்ல செய்திகளை கேட்க மக்கள் விரும்புறாங்க. அப்ப நம்ம பாணியை மாற்றணும். என்ன மாற்றணும்? முழுசா ஜோக் சொல்லணும், கடைசியா மெசேஜ் சொல்லணும். இனிமேல் முழுசா மெசேஜ் சொல்லணும், நடுநடுவில் ஜோக் சொல்லணும். இந்த பாணியை பின்பற்றுங்க. இந்த இடத்துல வந்து பொள்ளாச்சி மக்கள் நல சங்கத்துல வணிக தலைவர் கொடுக்கிற இடத்துல அவங்க முன்னாடி நீங்கள் யார் எந்த இடத்தில் இருக்கிறீர்கள் என்பதில் மிக தெளிவாக இருக்கு. மற்றவர்கள் சொல்வது உங்களிடம் அல்ல, நீங்கள் எங்கு இருக்கிறீர்கள் என்று நீங்கள் உணர்வதுதான் உங்களுடைய இடம். நல்லா ஞாபகம் சார். மார்க்கெட்ல ஒரு பிராண்ட 4 விதமா பிரிக்கலாம். லீடர் பிராண்ட், ஓகே, லீடர் பிராண்ட், சேலஞ்சர் பிராண்ட், ஃபாலோவர் பிராண்ட், நீஷ் பிராண்ட். 4 விதமா பிரிக்கலாம். அதனால லீடர் பிராண்ட்
சும்மா உதாரணத்துக்கு ஒரு ஒரு டூத் பேஸ்ட் வச்சுக்கலாம் சார். லீடர் பிராண்ட் யாரு? கோல்கேட் தான். அது ஏன் நம்ம வீட்டில் இருக்கு? எதுக்கு அதை எடுக்கிறோம், எதுக்கு பிடிக்கிறோம், எதுக்கு தேய்க்கிறோம், எந்த கைக்கும் எந்த பல்லுக்கும் தெரியாது. அது இருக்கு. அது போல இன்னொன்று இருந்தால் அதுலேயும் தேய்ப்போம். அப்பயும் அதை தேய்க்கல, அதை தேய்க்க மாட்டோம். இதில் தான் தேய்ப்போம். ஏன் காரணம் தெரியாது. அது வேற எவ்வளோ தெரியாது. இது லீடர் பிராண்ட். ஓகேவா? சேலஞ்சர் பிராண்ட். இந்த லீடர் பிராண்ட் சில அதுக்கு அடுத்து இருக்கிற 2வது 3வது பொசிஷன்ல இருக்கிற பிராண்ட் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. இது எல்லாமே உங்க தொழில நீங்க இருக்கிற இடத்துல உங்களை கம்பேர் பண்ணிட்டே வாங்க. புரிஞ்சுதா? சேலஞ்சர் பிராண்ட். இப்ப கோல்கேட்க்கு சேலஞ்சர் பிராண்ட் என்ன வச்சுக்கலாம்? பெப்சோடன்ட் வச்சுக்கோமா? பெப்சோடன்ட் வச்சு இந்த சைடு அவன், அந்த சைடு அவன். இதை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு சேலஞ்சர் பிராண்ட். அடுத்தது ஃபாலோவர் பிராண்ட். இந்த 2 பிராண்டை பார்த்து சில பிராண்ட் பின்னாடி வரும். அது ஓரளவு மார்க்கெட்ல டீசென்ட்டான பொசிஷன்ல இருக்கும். நீஷ் பிராண்ட். அது என்னன்னே தெரியாது. ஆனா பேஸ்ட் தான். அங்கிட்டு இங்கிட்டுமா மார்க்கெட்ல தொங்கிட்டு இருக்கும். இப்ப இந்த 4 இடங்கள்ல நம்ம பிராண்ட் நாம எங்க இருக்கோம் நீங்க முடிவு பண்ணுங்க. எதை நோக்கி உங்களை நீங்கள் நகர்த்தணும் முடிவு பண்ணுங்க. இன்னொரு சொல்றேன், நீங்கள் உங்கள் பிராண்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க